டிஏபி கட்சியின் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா குக் மீது 28 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். ஹலால் சான்றிதழ் குறித்து தெரேசா குக் தெரிவித்திருக்கும் கருத்து நாட்டின் இறையாண்மைக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரான கருத்து எனும் அடிப்படையில் அந்த புகார்கள் இருப்பதாக தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். தேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் கொண்டு வந்துள்ள ஹலால் சான்றிதழுக்கு எதிரான கருத்துக்களை தெரேசா குக் தெரிவித்தாலும் அவர் தரப்பிலும் நியாயமான கோரிக்கைகள் கருத்துகள் இருப்பதால் அவர் தரப்பு நியாயங்களை வழங்க நாளை காவல்துறையினர் செவிமடுப்பர் என்று தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் விளக்கமளித்துள்ளார். உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் அறிவுறுத்தியுள்ளார். இது சுமூகமாக அரசு துறைகளும் வணிகர்களும் கலந்து பேசினாலே தீர்வை காணும் நிலையில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே இதை இன ரீதியிலான அரசியலாக மாற்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேவையற்றதை பேசி ஹலால் சான்றிதழ் குறித்தான கருத்துக்களை விடவும் தெரேசா குக் மீதான வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விடுவதுதான் அக்மால் சலேவுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று துளசி மனோகரன் தெரிவித்தார். இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கிம் குறிப்பிடுவது இஸ்லாம் அல்லாதவர்களையும் பாதிக்கும் என்று துளசி மனோகரன் நினைவுறுத்தினார். இதை அரசியலாக்கவோ இனங்களுக்கு இடையிலான பேதங்களை அதிகரிக்கும்படியான கருத்துக்களை பதிவு செய்யவோ தேவையில்லை என அவர் குறிப்பிட்டார். ஷா ஆலம் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். சத்யா ஆலாமில் உள்ள ஸ்ரீ பினாங் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஷா ஆலம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ராம்சாய் அனா எம்போல் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் லாரியின் பிரேக் செயலிழந்ததாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் தடுப்புச் சுவரை நோக்கி 30 வயதான லாரி ஓட்டுநர் லாரியை செலுத்தியதால் மற்ற வாகனங்கள் சேதமடையாமல் தப்பியதாகவும் தெரிய வந்துள்ளது. பாசிர்குடாங்கில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மோட்டார் சைக்கிள்கள் முற்றிலும் எரிந்து தீயில் கருகின. பாசிர்குடாங் ஜலான் பெக்கலிலிங்கில் தொழிற்சாலையில் இன்று காலை 9:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சுகைமி இஷாக் தெரிவித்தார். தொழிற்சாலையில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் காலை 10:30 மணிக்கு தீ மற்ற மோட்டார் சைக்கிள்களுக்கு பரவாமல் இருக்க கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இந்த தீ விபத்தால் சுமார் 78,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முகமது ஷுகைமி இசாக் தெரிவித்தார். இதுவரையில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை புதிதாக பதிவு செய்யப்பட்ட திவால் ஆனவர்களின் எண்ணிக்கையில் 10 முதல் 13 விழுக்காடு அரசு ஊழியர்களை உள்ளடக்கி இருப்பதாக மலேசிய திவால் இலாக்காவின் தலைமை இயக்குனர் டத்தோ எம் ஃபக்ரி அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் திவால் நிலை குறைந்து வருவதை தரவுகள் காட்டினாலும் அரசு ஊழியர்கள் மத்தியில் இந்த எண்ணிக்கை உயர்ந்து வருவது கவலை அளிக்கும் விதமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் மத்தியில் நிதியை நிர்வகிப்பதில் காணப்படும் பலவீனம் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி பொதுச்சேவை துறையின் சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். அரசு ஊழியர்கள் திவாலாகும் பட்சத்தில் கடுமையான கடன் பிரச்சனை மற்றும் பொதுச்சேவை துறையின் தோற்றத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியது ஆகிய காரணங்களுக்காக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜவூர் பாரிவில் ரசாயன துர்நாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அருகிலுள்ள பல பள்ளிகளின் நிலைமையை கல்வி அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக பள்ளிகளை மூட வேண்டிய அவசியம் உள்ளதா என்பது குறித்து சுகாதார அமைச்சு மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து அமைச்சு பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை பெறும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லனா சிடேக் தெரிவித்துள்ளார். பள்ளி நிர்வாகிகள் கல்வி அமைச்சு வழங்கிய வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக மாசுபாடு பிரச்சனைகளை கையாளும் போது இது அவசியம் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். சீனா மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய வல்லரசு நாடுகளின் மூலோபாய ஒத்துழைப்பால் மலேசியா இப்போது சிறந்த சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராக இருக்கும் அன்வார் ஆசியான், ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட மலேசியாவின் பாரம்பரிய வர்த்தக பங்காளிகளுடன் இருக்கும் உறவுகளை இந்த ஒத்துழைப்பு பாதிக்காது என்று தெரிவித்தார்.
இன்று நடைபெற்ற பொது தனியார் ஒத்துழைப்பு மாஸ்டர் பிளான் 2030 வெளியீட்டு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். 80ஆம் ஆண்டுகளில் பல எழுச்சிமிக்க மாணவர்களை மொழி உணர்வோடு தரம் உயர்த்தி களம் அமைத்து கொடுத்த மாணவர் பண்பாட்டு விழா இவ்வாண்டு 20ஆம் மாணவர் பண்பாட்டு விழாவாக கிளான் தெலுங்குலாய் நாவலர் மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ செல்வங்களின் கலை படைப்பில் அரங்கம் அழகானது. அத்தனை படைப்புகளிலும் திறமையின் உச்சம் தெரிந்தது. மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜ், RC மெட்டல் உரிமையாளர் RC ராமச்சந்திரன், பண்பாட்டு விழாவின் தோற்றுநர் டாக்டர் முரசு நெடுமாறன் மற்றும் தமிழகத்தின் பிரபல பாடகர் CR மகாலிங்கம் உட்பட பல முக்கிய பெருமக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு சுழல் கிண்ணமும், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.